இல்ல இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி வீட்டுல போன உடனே அவங்கள பார்த்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடணும். பரவாயில்ல, இதுக்கு மேலேயும் தாமதிக்க வேண்டாம். பயமா இருக்கு. இல்ல, நான் பண்றது ரொம்ப தப்பு. சுயநலமா யோசிச்சு தண்டனை கொடுத்துட்டேன். இனியும் தண்டனை கொடுக்க வேண்டாம். பாவம். இந்த லீவு முடிஞ்சோன்னா கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான். இன்னைக்கு போன உடனே அப்படி கட்டி அணைச்சு, என்னங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல போறேன். தைரியமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல போறேன். கண்டிப்பா சொல்லுவேன். அடுத்த மாசம் கிளாஸ்க்கு வரும்போது சின்னத்துல பொண்டாட்டியா தான் வருவேன். பட்டிக்காடா பட்டணமா, டேய் பட்டிக்காடா. சிங்குச்சா சிங்குச்சா, சிவப்பு கலரு சிங்குச்சா, பச்சை கலரு சிங்குச்சா, வண்ண வண்ண தாவாணி, மனசுக்கேத்த தாவாணி. இங்கிலீஷ்ல பேசுடா, அவளுக்கு இங்கிலீஷே தெரியாது. இருக்கட்டும்டா, அப்புறம் நம்ம பேசுறது அவளுக்கு புரியாம போயிடப்போதே. ஆதிரா, ஆதிரா, டேய் நக்கல் பண்ணாதீங்கடா. ஆதிரா கொஞ்சம் தள்ளிடு, நாங்களும் உட்காரணும். இங்க உட்கார போறீங்களா? நாங்களும் இந்த கிளாஸ் தானே, இங்க இருக்கிறது எந்த தப்பும் இல்லையா? இங்க சரிசமமா. பாய்ஸ்லாம் அந்த சைடு, நீங்க அந்த சைடு உட்காருங்க. இந்த காலேஜ்ல லேடிஸ் நீ மட்டும் தான். அது எப்படி தைரியமா அந்த குரூப் எடுத்து படிச்ச? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இந்த குரூப் எடுத்து படிக்கிறதுக்கு? எனக்கு பிடிச்சதை நான் எடுத்தேன். நீ படிச்சுட்டா நீ என்ன பாம்பே டெல்லியில போய் வேலை பார்க்க முடியும்? அதான் பட்டிக்காட்டு உள்ள தாண்ட முடியாத. சரி தள்ளி உட்காரு, தள்ளி உட்காரு. அங்க உட்காருங்களேன், இது என் பிளேஸ். ஓ ஓ பிளேஸ். சரி சரி, எவ்வளவு ஃபீஸ் கட்டின? ஃபீஸா? கோட்டால தானே படிச்சுக்கிட்டு இருக்கா? உன்னை பத்திர சாதகத்தையும் எடுத்துட்டோம். ஏற்கனவே ஒரு காலேஜ்ல படிச்ச அந்த கரஸ்பாண்ட் செல்வ சேதன படிக்க வச்சிட்டு இருக்காரு. ஓ கரஸ்பாண்ட், பாத்தியாடா, இன்னொரு காலேஜ் கரஸ்பாண்ட் இந்த காலேஜுக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு பெரிய பெரிய இடம்லாம் பழக்கம் இருக்கு போலுக்கு. எங்களுக்கும் கொஞ்சம் சிபாரிசு பண்றது. இவங்க ஹேக்கிங் பண்றாங்க, இங்க இருந்து போறதா நல்லது. டேய் இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், சொல்லாம எப்படி போறா பாருடா. விடக்கூடாதுடா அவளை. ஏய் அவளை வரட்டுங்கடா. ஏய் என்ன ஓடவா செய்யற? எங்களுக்கு உனக்கு மதிப்பு கொடுக்கணும்னு எனக்கு தோணாது. நாங்க நினைச்சாதான் நீங்க படிக்கவே முடியும். ப்ளீஸ் அண்ணா, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நான் படிக்கணும். அண்ணனா? டேய் நம்ம அண்ணனாண்டா. இல்ல எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அண்ணனா? சரி, அண்ணன்னு சொல்லக்கூடாது, பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். சொல்லு. பாய் ஃப்ரெண்டா? இல்ல சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? சொல்லலன்னா நீங்க படிக்க முடியாது. ப்ளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. டேய் அவ பேக்க புடுங்கடா. இங்க பார், இங்க நீ படிக்கணும்னா நாங்க சொல்லதுக்கெல்லாம் கேட்டுதான் ஆகணும். சரி, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இப்படி? ஏன் இப்பெல்லாம் ஒரு பொண்ணு கிட்ட கேள்வி கேக்குறீங்க? என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? உரிமையா? நம்மளாம் ஒரே கிளாஸ்மா. நீ வேற எங்களை அண்ணனு கூப்பிட்ட. அண்ணனா பொறுப்பா இருக்கணும்ல. அதான் அண்ணனா பொறுப்பா இருக்கும். உனக்கு லவர் இருக்காரா இல்லையா? இப்பெல்லாம் பேசாதீங்க. ஒரு பொண்ணு கிட்ட அநாகரிகமா பேசுறது உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? ஒரு பொண்ணு கிட்ட எதை கேட்கணுமோ அதுதான் கேட்கணும். ஒரு பொண்ணு கேட்கறதுக்கு ஒரு ஆண் கேட்கறதுக்கு வித்தியாசம் தெரியல. என்ன வளர்ப்பு வளர்த்திருக்காங்க உங்க வீட்ல? டேய் இவனடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. நான் எதுவும் தப்பா கேட்கல. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி கேட்கணுமோ அப்படிதான் கேட்கணும். நான் மரியாதை உங்களை அண்ணன் தானே கூப்பிட்டேன். அப்படியா? அதான் அண்ணங்க உரிமையை நாங்க எடுத்துக்கிட்டோம். உனக்கு காதலன் இருக்கானா இல்லையா? இல்லன்னா சொல்லு, நாங்க வேணா. அப்ப சொல்லு, உனக்கு காதலன் இருக்கானா இல்லையா? உங்களுக்கு என்னடா வேணும்? ஆதி எங்க விஷயத்துல நீ விளையாடாத. ஆதித்யன், ஆதித்யன் என்கிட்ட நீங்களும் வம்புச்சுக்க வேண்டாம். அந்த பொண்ணு நம்ம மாதிரி படிக்கிறது வந்திருக்கா, எதுக்கு வம்பிருக்கிறீங்க? எங்களை அண்ணான்னு சொன்னா அதுக்குத்தான் பொறுப்பா இருக்கலான்னு பாதுகாப்பா போய்கிட்டு இருக்கோம். அண்ணனா அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது போதும், அவனை பாதுகாத்துக்கிடுவா. உங்க வேலையை மட்டும் போய் பாருங்க. படிக்கிறதான வந்தீங்க, படிக்கிற வேலையை போய் பாருங்க. போங்க. இங்க பாரு ஆதித்யா, உன் வேலை எது உண்டோ அதை மட்டும் பாரு. அவ எங்க சிஸ்டர், நாங்க தான் அவளுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். ஆமாடா, அவ எங்க சிஸ்டர், நாங்க தான் பாதுகாப்பு கொடுப்போம். நீ ஒதுங்கு. அது என்னடா, இந்த காலேஜ்ல எந்த பிரச்சனைனாலும் நீ தான் வந்து நிக்கிற. பிரச்சனைனாலே அந்த நாதி வந்து நிப்பா, பிரச்சனையை முடிச்சு வைப்பா. இந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பொம்பு எடுத்தீங்க, மேலத்துல புகா கொடுத்து டிசி கட்டி கையில கொடுத்துவேன். கிளம்புங்க. வேண்டாதி, நீ எங்க விஷயத்துல ரொம்ப தலையிடுத. சொல்லிட்டேன், காலேஜ் எதுக்கு படிக்க வரோம்? ஜாலியா இருக்கணும் தானே. ஜாலியா இருக்கதான் வந்திருக்கோம், அதே நேரத்துல படிக்க வந்திருக்கோங்க தான் மறந்துடாதீங்க. ஜாலிங்கிறது நமக்குள்ள சந்தோஷமா இருக்குது, மத்தவங்களை காயப்படுத்தி இல்ல. இங்க இருந்து போக சொன்ன. டேய் வாங்கடா, ஒரு பாத்துக்கலாம். டேய் இப்ப இல்ல, எப்பவுமே அந்த பொண்ணை தொட முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் அவகிட்ட யாரும் நெருங்க முடியாது. அதையும் பார்க்கலாதே, பார்க்கலாம். ரவுடி பசங்க இவங்க எதுக்குதான் படிக்க வராங்கன்னு தெரியல. கூட படிக்கிற பொண்ணுகிட்ட வீரத்தை கட்டிட்டு இருக்கானுங்க.
தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். பரவாயில்ல. நீங்க எங்கிருந்து வரீங்க இங்க படிக்கிறதுக்கு? திருநெல்வேலி தான், கொஞ்சம் தூரமா இருக்குது. ஓ அப்படியா? ஆமா. உங்க ஊர் சைட்ல இருந்து யாருமே காலேஜுக்கு வரலையா? இல்ல, பொண்ணுங்களை இவ்வளவு தூரம் அனுப்பி வைக்க மாட்டாங்க. பக்கத்துல இருக்க காலேஜுக்கு போவாங்க. நான் தான் கொஞ்சம் அடுத்த டிகிரி முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தான். வருங்கால பிசினஸ் உமன் சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. நீங்க அப்படியே கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கீங்க. நான் கிராமம் தான். ரியலி? கிராமம் தான். அப்போ நீங்க கொஞ்சம் சிட்டி பொண்ணு மாதிரி மாறி வரலாமே. இல்ல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இல்ல, எடுத்து தகுந்த மாதிரி மாறினா தானே நம்மளும் அங்க நிம்மதியா படிக்க முடியும். நீங்க தாவாணி போட்டு வந்ததுனால தான் எங்களுக்கு கிண்டல் பண்ணாங்க. எங்களை பொண்ணுங்களை பாத்தீங்கல்ல, எல்லா மாடல் ட்ரெஸ் போடுறாங்க. நீங்களும் அப்படியே வாங்கல. அது வந்து ஏன் என்னாச்சுதே? ஒண்ணும் இல்ல. அது சரி வாங்க, கேண்டீனுக்கு போய்கிட்டு பேசலாம் வாங்க. இல்ல, நான் இன்னைக்கு அர்ஜென்டா வீட்டுக்கு போனா, நான் கிளம்புறேன். பரவாயில்ல, ஒரு கப் காபி குடிச்சிட்டே போலாம் வாங்க. சரி. பேக்க வேணா என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறது. இல்ல, இருக்கட்டும். நான் கேட்டது பர்சல் இல்லையே. நீங்களும் இந்த டவுன் பொண்ணுங்க மாதிரி சுடிதார் இந்த மாதிரிலாம் போட வேண்டியதானே? அதுக்கு இல்ல, என்கிட்ட இதுதான் இருக்கு. அது தெரியுங்க. ஒரு சுடிதார் ஏதாவது போட வேண்டியதானே வாங்கி. அது வந்து ஓ, நீங்க கஷ்டப்பட்ட வீட்டு பொண்ணா? கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க அண்ணன் ரயில்வேல தான் வேலை பார்க்கறான். அப்ப என்ன 2-3 மாடல் ட்ரெஸ் வாங்கிட வேண்டியதானே? இல்ல, நான் இவ்வளவு தூரம் படிக்க வரதே எங்க யாருக்கும் பிடிக்கல. இதுல நான் மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தா இல்ல என்ன அறவே அனுப்ப மாட்டாங்க. நான் படிக்க வரதே எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் பிடிக்கல, எங்க ஊர்க்காரங்களுக்கும் பிடிக்கல. நீங்க அவ்வளவு சிரமப்பட்டு படிச்சிட்டு இருக்கீங்க. இந்த பசங்க என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நீங்க இப்படியே வாங்க. இதுவும் அழகா தான் இருக்கு. இந்த ட்ரெஸ் கூட ரொம்ப அழகா தான் இருக்கு. தேங்க்ஸ். உண்மையதான் சொல்றேன், சீரியஸா சொல்றேன். இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. நான் உங்களை மாதிரி ட்ரெஸ் போட்டு பொண்ணுங்களை பார்த்ததில்ல. நான் சிட்டு பையன் தான். நல்லா இருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ். இங்க பொண்ணுங்க இப்படி போட்டு நான் பார்த்ததில்ல. அழகா இருக்கு, பொண்ணு மாதிரி இருக்கு. பொண்ணுனா இப்படிதான் இருப்பாங்கன்னு இப்போ புரியுது. எங்க மம்மி சொல்லியிருக்காங்க. அவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது இப்படிதான் தாவாணி போடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பார்த்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. யாருக்காகவும் நீங்க உங்களை மாத்திக்காதீங்க. நீங்க இப்படியே வாங்க. சரி. சரி வாங்க, கேண்டீன் போலாம். உங்க பேரு? ஆதிரா. 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 ஓகே ஓகே, வாங்க. சீக்கிரம் பாடி, நேராவது எனக்கு வேற கச்சை மீட்டிங். சீக்கிரம் வா. ஓய், எனக்கு பொம்மையே, சீக்கிரம் வா. ஓய், நீ மேக்கப் பண்ணட்டாலும் அழகா தண்டி இருப்ப. வா. அப்பா, குட்டி தேவதை கோத்துல வந்திருக்கு. இன்னைக்கு சமாதானப்படுத்தி நேரம் போயிடும். ஹை, என்ன அழகா இருக்கா. நீ கோபம் இல்ல தாண்டி ஆச்சரியப்படனா. ஐ, சொல்லும் போது கோப்படுது. நான் கோமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாண்டி சொல்றேன். சொல்ல கோவத்துல கூட என்ன அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஐயோ, நான் கோமா இருக்கேன். ஓ, கோவத்தை எப்படி குறைக்கணும் எனக்கு தெரியும்ல. பக்கத்துல வந்தீங்க, அத நான் சொல்லிட்டேனே, ரொம்ப கோமா இருக்கேனே. பாக்குறத பாரு. கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? அப்படியாடி? நான் கோமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி கொன்னுருவேன். அக்கா, என்ன பண்றீங்க? இறக்கி விடுங்க. முடியாதுடி. இந்த அம்மையார் கிட்ட இருந்து காதல் வாங்குறதுக்கு 3 வருஷம் இருக்கு. ஒரே வீட்டுல இருந்தாலும் போத வத்தி எட்டி கூட பார்க்க மாட்டேனேட்டா. ஈவர்க்கல்ல உனக்கு அழகான வாலி பையன் வீட்டுல இருக்கான. அவன் முன்னாடி அழகா இருக்கோமே, அவன் என்னென்ன பாடலாம் பாடுவான் அப்படின்னு கொஞ்சமாவது கவலைப்பட்டியாடி. எப்படி நீ தண்டிச்சுட்ட? ஈவர்க்கல்ல உனக்கு. அதுக்குதான் சேர்த்து வச்சு எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு, இறக்கி விடுங்க. இன்னைக்கு லீவ் போட்டுரு. இன்னைக்கு நான் போய் ஆகணும், என்னை விடுங்க. இன்னைக்கு முடியாது. வேணாம், கோவம் வந்துரு சொல்லிட்டேன். இல்ல, இன்னைக்கு முடியாது. வேணாம். வேணும். வேண்டாம். முடியாது 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 முடியாது. நான் காலேஜுக்கு போகணும். என்ன கழிச்சு போலாம். 2 நாளா? நாளைக்கும் லீவ் போட்டோம். அதான் ஏன் தொடர்ந்து ஒரு நாள் லீவ் போட்டா என்னன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு லீவ் போடுறதுக்கு என்ன யோசிக்கல, நீங்க நாளைக்கு வரை லீவ் போட்டுட்டீங்க. அதெல்லாம் முடியாதுடி. முடியாது. 3 வருஷம் என்ன தண்டிச்சல. அதனால சேர்த்து வச்சு பழி வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. நல்லா இருக்கு உங்க பழி வாங்குறதுல.
பின்ன 3 வருஷம் என்ன பள்ளி வாங்கினல நீ அதுக்குள்ள சேர்த்து வச்சு நான் பள்ளி வாங்க வேண்டாம். டார்ச்சர் பண்ணல. ம். சரி நீ போட்டாச்சு. ஓகே ஓகே. சரி அப்புறம் அப்புறம்னா அப்புறம் எதுக்கு ஹால்ல? அப்படி சொல்லிட்டு பண்ணி என்ன தெரியல, ஒரு பையனையும் காணோம். சின்னத்துல எங்க களக்காட்டு கோயிலுக்கு போயிருக்கதா கேள்விப்பட்டேன். காசு வண்டி எடுத்துட்டு போயிட்டான். காசு வந்துருப்பானே என்னத்துக்கு வர வர தெரியல, ஒரு பையில இருக்க மாட்டேக்கானுவேன். ஓய் என்னடி கண்டுக்காம போய்கிட்டே இருக்க? எங்க அண்ணன் பொண்டாட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. சரி நான் போறேன். அவளுக்கு பயந்து உன் வாழ்க்கை நீ எவ்வளவு நாள் நாசம் பண்ண போறேன்னு பாத்துக்கிட்டே இரு. இங்க பாரு, என்ன ரொம்ப நீ தண்டிக்கிற சொல்லிட்டேன். அதான் நான் சொல்றேனே, உனக்குன்னு ஒரு லைஃப் பார்த்துட்டு போனேன். ஏன் கேட்க மாட்டேங்கிற? நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். என்ன புரிஞ்சுக்கிட்டவா நீ ஒருத்திதான். வாழ்ந்தா உங்கட வாழ்றேன், இல்லைன்னா இப்ப எடுத்து போய் விடு. ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? உங்க அண்ணனே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டான், வேற என்னடி? உனக்கு திமிருடி, வேற ஒண்ணும் இல்ல. உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு வரல, நீ இப்படிதான் பண்ணுவ. அதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சவளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போங்க. ஆமாடி, நீ திமிர் பிடிச்சவதான். ஆனாலும் இந்த பாலா போன இதயத்துக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்குது. என்ன பண்ணட்டும், ஒண்ணு தவிர வேற எவ்வளவு எடுத்து பார்க்க முடியல. ஏன் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்த்துட்டு போங்க. என்ன ரொம்ப தாங்க வைக்காத. இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? பின்னாடி எங்க அண்ணன் பொண்டாட்டி வந்துகிட்டு இருக்கா. நான் கிளம்புறேன். அவன் தான் இழக்கடி. நீ என்ன விரும்புதல வரவேன்னா? இங்க பாருங்க, அவ எப்படி என் வாழ்க்கை நாசம் பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இதெல்லாம் வேண்டாம். நான் கிளம்புற வழி விடுங்க. அதெல்லாம் விட முடியாது. எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. விளாடாதீங்க, வழி விடுங்க. அப்போ நான் எத்தனை தாண்டி ஒன்று தாங்கிட்டு கிடக்கணும்? ஏட்டி நாமளடி, எனக்கு ஆசைகள் இருக்கும். உனக்கு புரியுதா புரியலையா? சரி அழாத. ஏதோ மனசுல இருக்கிறத சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஆம்பளை தானே, ஆசை இல்லாம இருக்குமா? அதான் வாய் திறந்து சொல்லிட்டேன். அதுக்கு தான் நானும் சொல்றேன், நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழறதுக்கு வழிய பாருங்க. எதுக்கு இப்படி நாளை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏட்டி வேற ஒருத்தி கூட வாழ நினைச்சா எப்பவுமே வாழ்ந்துருக்கலாண்டி. நீ வேணுங்க தாண்டி காத்துட்டு கிடக்க. வேற ஒருத்தி கூட வாழதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடி. உன் கூட வாழணும்டி, அதுதான் காத்து கிடக்க. எங்க வீட்டுல என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. உங்க அண்ணன் கூட என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டாண்டி. அவளை சொல்றானே, நம்ம கல்யாணத்தை எடுத்து நடத்த சொல்லுங்க பாப்போம். நடத்த மாட்டான். அப்ப என்ன தாண்டி பண்ணணும்? அப்ப வாயேன், நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டத்தையுமே கேவலப்படுத்திடுவாங்க. பரவாயில்லடி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாண்டி. யாரும் நம்ம சேர்த்து வைக்க வேண்டாம். நம்ம ரெண்டுத்துக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம என்ன சேர்ந்து வாழலாண்டி. 5 வருஷம் காத்திருக்க சொன்னேன், 5 வருஷத்துக்கு மேலே ஆப்போது. ஏன்டி இப்படி பண்ணுத? அழாதடி. சேபா, இங்க நமக்கு வேற யாரும் வேண்டாண்டி. உனக்கு நான், எனக்கு நீ போதும். உன்னை நல்லா பாத்துக்கிட்டேன்டி. நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து நான் நல்லா உன்னை பாத்துக்கிட்டேன். ஏன்டி அங்க நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க? என் கூட வந்து நான் சந்தோஷமா வாழ வைப்பலடி. நீ நரக வாழ்க்கை வாழ்றதை என்னால பார்க்க முடியலடி. சரி, இந்த மாசம் காலேஜ் முடிஞ்சிடும். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னடி சொன்னா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். யார் வர நினைக்காங்களோ வரட்டும். நம்ம வேண்டாம்னு நினைக்கிறவங்க வர வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு இதுக்கு மேல ஒன்று பிரிஞ்சு இருக்க முடியல. இது போதண்டி, இதுக்கு ரெடி நான் கேட்டுட்டு இருக்கேன். சரி நான் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன், சரியா? எப்போ காலேஜ் முடியுது? இன்னும் 5 நாள் தான் காலேஜ். அப்புறம் எப்போ கல்யாணம் இருந்தாலும் பரவாயில்ல. நான் அடுத்த டிகிரி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படிச்சுக்கிடுவேன். அப்பா 5 வருஷம் காத்துறதுக்கு விடுதலை கொடுத்துட்டேன். 5 வருஷம் சரல் அடிச்சு வச்சுட்டல நீ. சரி நான் சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். எங்க வீட்டுல எதிர்ப்பு இல்ல, அப்பா உடனே சம்மதிப்பாரு. சரி உங்க அப்பா கிட்ட நான் எதுக்கும் பெர்மிஷன் கேட்டு பாக்குறேன். சரி. ஓ விஷயம் அப்படி போகுதா? கல்யாணம் பண்ண போறியா? கல்யாணம் கொத்தருவா நான் செலவழிக்க மாட்டேன்டி. ஓ எப்ப என் புருஷன் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுமா, ஜாம் ஜான்னு கல்யாணம் பண்ணிட்டு போலான்னு காத்துட்டு இருந்தியோ? காத்திருந்தவன் முன்னாட்டியா நேத்து வந்தவன் கட்டிட்டு போனா கதையா? என் புருஷன் எப்ப சம்பாத்தியம் பண்ணுவான், கல்யாணம் பண்ணிட்டு போலான்னு இவ காத்துக்கிட்டு கிடந்திருக்கா. ஏன் இவ அண்ணன் வேலை வெட்டி இல்லாம ஊதாரியா சுத்திக்கிட்டு இருந்தானே அந்த கரோப்பைய, அப்ப கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே? எப்படி நகை நட்டுலாம் வாங்கிட்டு போகணும்னு காத்துட்டு இருந்திருக்கா. ஆமா அதுக்கு தானே நாங்க இருக்கோம். என் புருஷன் சம்பாத்தியம் பண்ணி போடுவான், இவன் நகை நட்டு செஞ்சு போட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிருவா. நான் இவ கல்யாணத்துக்கு வாங்கின கடனை பட்டுட்டு காலத்துக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதா. இருடி, நீ எப்படி இவனை கல்யாணம் பண்றேன்னு நானும் பாக்குறேன். என் புருஷன் இந்த வீட்டுல இருந்தாதானே நீ கல்யாணம் பண்ணுவ. இப்ப பாருடி. சரி நான் கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்றேன், சரியா? பாரு உங்க அப்பா குத்து செலவு வைக்க மாட்டேன், எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன். சரி அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாமா?
சரிம்மா. அட தூ வெக்கம் கட்டவள. ஆமாமா, அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்க. ஏன்னா உங்க அண்ணன் கெட்டு கெட்டா பணம் வச்சிருக்கான் பாரு. காசு பண்ணி வாய மூடிட்டு போயிரு. ஓ காசு போட எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. ஓ பூசன் தருவானு நான் ஏன் பண்ணி காதலிக்கல. அவளை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன். ஓ பூசன்கிட்ட வாங்கி கல்யாணம் பண்ண ஆசைப்படல. ஆமா, ஆசைப்படாம தான் அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சிருக்கீங்களா? ஏன் இந்த குமரியை தான் பிடிச்சிருக்குன்னு தெரியுமே? ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண வேண்டியதுதானே? எப்ப இந்த கரோப்பைய சம்பாத்தியம் பண்ணுவான் புடிங்கிட்டு போலான்னு கோத்துக்கிட்டு இருந்திருக்க நீ. அண்ணே, அவரை தப்பா பேசாதீங்க. அவர் ஒன்றும் வசதியில குறைஞ்சவர் கிடையாது. நம்ம கிட்ட வாங்கி தான் அவங்க வீடு நிறையன்னு இல்ல. அவர் ஒன்றும் உங்ககிட்ட இப்ப எதுவுமே கேட்கலையே. ஆமாடி, இப்ப அப்படிதான் சொல்லுவியே. கல்யாணம் நெருங்கும் போதுதான் 60 பொண்ணு கொண்டா 70 பொண்ணு கொண்டான்னு கேப்பியே. அழைச்சி அனுப்போ. ஓ காசு போட எனக்கு தேவையில்லை. எனக்கு என் பொண்டாட்டி மட்டும் போதும். போதுமா? அவரே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன? வெக்கமே இல்லாம பட்ட பகல்ல நடுத்தரல கட்டிட்டிக்கிய. என்ன வளப்போ தெரியல, மானம் கட்ட வளப்பு. ஹாய், சொட்டை எண்ணிடுவேன். என்ன ரொம்ப வாய் நீளுது? ஆமாடி, நான் அப்படித்தான் நடுத்தரல பொண்டாட்டி கட்டி நிப்பேன். என் பொண்டாட்டி எவ வாழ்க்கைக்கு எடுத்துட்டு வந்து நிக்கல. என்னத குத்தி காட்டுறா? நான் எவ வாழ்க்கைக்கு எடுத்துட்டு வந்து நான் வந்து வாழல. நடிக்காதடி, ஊரே உன்கிட்ட வந்து சொல்லுது. எப்படி நோத்தி வாழலான்னு வீம்புக்கு வந்தவன நீ. வாழ வேண்டிய 2 பேரையும் பிரிச்சு இப்ப அவனையும் வாழ விடாம என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்க போதவத்தி ராட்சசி. இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன நீ அசிங்கப்படுத்துறல? இன்னைக்கு உங்க அண்ணன் வரட்டும். ஒன்னு இந்த வீட்டை நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். உங்க அண்ணனுக்கு நீயா நானா இன்னைக்கு முடிவு பண்ணிரலாம். இப்ப நான் உங்களை ஒண்ணுமே சொல்லல. நீங்க தான் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன எவனையும் விட்டு திட்ட விட்டுட்டு இருக்கல? இரு, உங்க அண்ணன் வரட்டும். உங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்குது உனக்கு. போதும், நீ இந்த ராட்சசி கூட நீ வாழ்ந்ததெல்லாம் போதும். நான் அடுத்த வாரமே கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். வா போயிடலாம். சரி. ஒருவேளை நீ பிரச்சனை பண்ணா நான் வந்து கூப்பிட வரேன். இன்னைக்கு வீட்டுக்கு வந்துரு. என்னைக்கு நான் நீ தனியா போட்டாட்டி அது இன்னைக்கு எதிர்த்து போட்டோம். வா. சரிங்க. சரி, நான் பந்ததுக்கு தவசு பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன். அடுத்த வாரம் கன்ஃபார்மா கல்யாணம் வச்சுக்கலான்னு. இதுக்கு மேலே அந்த வீட்டில் ஒன்றும் வாழ வேண்டாம். சரிங்க. சரி, வீட்டுக்கு போ. ஏதாவது பிரச்சனை தான் நான் பாத்துக்கிறேன். வரட்டும் வரட்டும். இன்னைக்கு அவளா நானு பார்க்கலாம். இதான் சரியான சந்தர்ப்பம். இத சாக்க வச்சு அந்த ஜபால இந்த வீட்டை அடிச்சு துரத்திட்டோம்னா அவளை கெட்டி கொடுக்குற செலவு மிச்சம். என் புருஷன் வாயாலே அவளை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல வைக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணணுமே. சாதி உண்டா ஜன உண்டா, எனக்கு நியாயம் சொல்ல. சாதி உண்டா ஜன உண்டா, இந்த பாவி மனுஷனை நம்பி வந்தானே பாரவத்தி. நாடு சந்தில வச்சு என்ன கேவலப்படுத்திட்டாளே. நாத்தனாரின்னு பார்க்காம பெத்த புள்ளையா போட்டு வளர்த்தனே பாரவத்தி. நடுத்தருல வச்சு அசிங்கப்படுத்திட்டாளே. நல்லதுக்கு காலம் உண்டா? நான் நல்ல துணிமணி போட்டதுண்டா? 100 வச்சா துணி எடுத்தாலும் வீட்டுல வயசுக்கு அந்த புள்ள இருக்குதுன்னு பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்தேனே பாரவத்தி. இப்படி நடு செந்தில வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டாளே. ஒரு கூட பண்ண அண்ணன் மாதிரியா உன்னை பார்த்தாரு, பெத்த பிள்ளை மாதிரி உன்னை போட்டு வளர்த்தாரு. அந்த பாவி மனுஷனை தலைக்குனிய வச்சுட்டாளே. ஐயோ, என் புருஷன் அடுமாடு பட்டு உழைக்கிறது யாருக்கு? புள்ள மாதிரி பாக்குற இவ்வளவு காரியத்துக்கு தானே. அது கூட தெரியாம பாதவத்தி நடுத்தல அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காளே. இது தட்டி கேட்டா அன்னி கொடுமைன்னு சொல்லி பாதவத்தி என்னையே அடிக்க வந்துட்டாளே. இல்லைண்ணா, போய் சொல்றாங்க. நான் உங்ககிட்ட சண்டை கூட போடல. எதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு? ஏன்னா எனக்கு தெரியாது பாருங்க என்ன நடந்திருக்குன்னு. அண்ணே, சாலமும் கல்யாணம் பண்ணிக்கிடுமான்னு கேட்டானே. சரின்னு சொன்னேன்னு. அவனே எல்லா கல்யாண செலவையும் ஏத்துக்கிடுதுன்னு சொன்னானே. சும்மா சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கலான்னு சொன்னான். சரின்னு சொன்னேன். அதுக்கு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப புரியுதாப்பா? செஞ்ச பாவம் ஒரு நாள் நம்மள சும்மா விடாது. நம்ம என்னத்தை பண்றோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். ராணி பிள்ளைய நீங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தினீங்க. இன்னைக்கு உங்க பிள்ளை எந்த தப்பும் பண்ணாம நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். ராணி பிள்ளை அப்பா இறந்து போயிட்டாருனால அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்தினீங்க. ஒரு பொம்பளை வளர்த்த பிள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த தாயும் சேர்த்து அசிங்கப்படுத்தினீங்க. இப்ப நீங்க என்ன பாச்சுது? நீங்க எதுக்கு அசிங்கப்படுறீங்க சொல்லுங்க. நீங்க அண்ணனுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சதுனால அந்த 3 வருஷத்துல அந்த பொண்ணு பட்ட நரக வாழ்க்கை உங்களுக்கு என்னன்னு தெரியுமாப்பா? அவ சந்தோஷமா இருக்கதே இந்த ஒரு 2-3 மாசமா தான். இந்த 3 வருஷம் இந்த ஊர் உலகம் அந்த பொண்ணை படுத்தின பாடு. இப்ப பொண்ணு அவங்க மகன் அவன் தினமும் ரத்த கண்ணீர் வடிச்சான்.
செஞ்ச பாவம் என்னைக்கு சும்மா விடாதுப்பா. கௌரவம் கௌரவம்னு சொன்னீங்க, எங்கப்பா போச்சு உங்க கௌரவம்? புருஷன் இல்லாத பொம்பளை வளர்த்த புள்ளைய கல்யாணம் பண்ணா குடும்பத்துக்கு கௌரவம் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப என்னப்பா கௌரவம் வாழ்ந்துட்டீங்க? டா, இவளுக்கு அம்மா அப்பா தம்பின்னு எல்லா உறவும் இருக்குது. இப்ப என்ன நீங்க கௌரவமா இருந்துட்டீங்க? சொல்லுங்கப்பா. அந்த ராணி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கௌரவமா வாழ்ந்திருக்கணும் இல்லையோ, சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன், நிம்மதியா வாழ்ந்திருப்பேன். நான் அவளை திட்டும் போது கூட என்ன பார்க்கணும் மாமாங்க சொல்லிக்குமாறு சொல்லாது. என் தலையில நானே மண்ணலி போட்டுக்கிட்டேன். என் புள்ள வாழ்க்கை சேர்த்து தாசம் பண்ணிட்டேன். கௌரவன்னு இப்ப அவளுக்கு எந்த குறையும் இல்லப்பா. அவ சந்தோஷமா தான் இருக்கா. என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி அவளை அசிங்கப்படுத்தணுமோ இன்னைக்கு அதுலலாம் ஜெயிச்சு காட்டிக்கிட்டு தான் இருக்கா. புருஷன் இல்லாத பொம்பளைன்னு சொல்லி தானே ஒதுக்கி அந்த பொம்பளை அசிங்கப்படுத்துனீங்க. அவங்க மக பேருப்புகளை வாங்கி கொடுத்துட்டா. பேப்பரு டிவி எல்லாம் திறந்தா இப்படி ஒரு பிள்ளை பத்த தாயின்னு பேரு புகழ். ஆனா உங்களுக்கு இந்த ஊர் உலகத்தை என்ன தெரியுமாப்பா பேரு? அந்த பொருளை ராட்சசி, அவ மாமனாரு. கோயில் குளத்துக்கெல்லாம் போறீங்களேப்பா, எவ்வளவு கணம் படிச்சிருப்பீங்க. ஆகாதுன்னு ஒதுக்குன கல்லுதான் மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டுன்னு சொல்லி படிச்சீங்க. நீங்க யார ஒதுக்குனீங்களோ அவங்க தான் இன்னைக்கு தலைக்கல்லா இருக்காங்க. இந்த உலகத்துல யாரையும் ஒதுக்க கூடாதுப்பா. எல்லாருமே கடவுளால படைக்கப்பட்டவங்க தான். கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குழந்தைங்க தான். அதுல வேண்டப்பட்ட குழந்தை வேண்டப்படாத குழந்தைன்னு எதுவுமே இல்லை. கடவுளே ஒதுக்காதப்போ நாம ஏன்ப்பா ஒதுக்கணும்? அப்புறம் எதுக்குப்பா இந்த பக்தி? எதுக்குப்பா நேற்று மந்திரம் போறீங்க? சொல்லுங்கப்பா, வேற எதுக்கு இந்த பக்தி? மனசுல வேறுபாடு பாக்குறீங்க, வேற என்னப்பா பக்தி உங்களுக்கு? ஐயோ, என் புருஷன் அசிங்கப்படுத்திட்டாலே. நான் என் புருஷன்கிட்ட இதை எப்படி சொல்லுவேன்? சொன்னாலும் இந்த மைனிக்காரி இப்படி பண்ணுதான்னு ஊர் உலகம் சொல்லுவேன். நான் என் நாத்தனாரு நல்லா இருக்கும்னு தானே நான் இப்படிலாம் பண்ணுதேன். இங்க வந்துட்டீங்களா? என்னங்க என்னங்க, நல்லதுக்கு காலமே இல்லைங்க. இந்த உலகத்துல நல்லது எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம இதுக்கப்புறமா இங்க இருக்க வேண்டாம். நம்ம இங்க எது போயிடலாங்க. என்ன நல்லதுக்கு காலமே இல்லைங்க. நம்ம இது எது பண்ணாலும் அவளுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆகும். இந்த ஊர் உலகமா அப்படிதான் சொல்ல. வேண்டாம், நமக்கு இந்த ஊரே வேண்டாம். நம்ம எங்கேயாவது போலாம் வாங்குங்க. ராசிங்கப்படுத்திட்டா அவங்க தங்கச்சி. என்ன பண்ணா? எங்க அந்த சாணமும் இல்ல, அதுக்கு நடுத்தெருல போய் நின்று கட்டிக்கிட்டு நின்ன. இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகாது. ஒழுங்க வீட்டை பார்க்கவா உங்க அண்ணனை சொல்லி ஜான் கல்யாணத்தை நடத்த சொல்றேன். இப்ப என்ன நமக்கு காசு பணத்துக்கு என்ன பஞ்சமா? அதான் உங்க அண்ணன் நல்ல கை நிறைய சம்பத்தியம் பண்ணுதாரு. முறைப்படி கௌரவமா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். இப்படி நடுத்தெருல நின்று அசிங்கப்படுத்தாதேன்னு சொன்னேன். அன்னிக்காரிங்கிறது யாருங்க? அம்மாக்கு சரி சமானவ. உங்க அம்மா இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதுதானே நான் பண்ணினேன். அவளை கண்டிச்சு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு உங்க அப்பாவும் தங்கச்சி என்ன படாத பாடுபடுத்தி என்ன வேதனைப்படுத்துறாங்க. நான் அவங்கள கொடுமைப்படுத்துறேனா? அவ ஜப வாழ்க்கைய நான் நாசம் பண்றேனா? நாசம் பண்றாங்க. நான் அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்தேன். முறைப்படி கல்யாணத்தை பண்ணலாம்னு சொன்னேன். சொல்லுங்க. வேண்டாம், அவ ஓடியே போகட்டும். அட, நானும் இதை தானே எதிர்பார்த்தேன். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. அது ஆசிங்க, நம்ம குடும்பத்துக்கு ஆசிங்க. முறைப்படி நகை நட்டு போட்டு தாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். சாலமா எதுவுமே கேட்கலையே. அவன் நான் எல்லாத்தையும் போடுவேன்னு எதிர்பார்த்து என் தங்கச்சி காதலிக்கலையே. அவன் இப்ப இல்ல, என்கிட்ட எதுவுமே இல்லாதப்பவே என் தங்கச்சி விரும்பிட்டு தான் இருக்கான். அது ஊர் உலகத்துக்கு தெரியும். அவங்க சின்ன வயசுல விரும்பிட்டு தான் இருக்காங்க. என்கிட்ட கேட்டான், கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன் தங்கச்சி கட்டி கொடுன்னு கேட்டான். நான் சரி கொஞ்சம் பணம் வரண்டி இருக்கு, வந்தோடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கேன்னு சொன்னேன். பணம் வருதா? இத சொன்னதுக்கு தாங்க என்ன அடிக்க வந்தாரு உங்க அப்பா. அண்ணே, போய் சொல்லாதீங்க. எங்க அப்பா ஒண்ணும் உங்களை அடிக்கல. பாத்தீங்களாங்க புருஷன் முன்னாடி நம்ம பெட்ரூம்ல பேசிட்டு இருக்கோம். இவன் எதுக்குங்க உள்ள தலையிடுதா? நீங்க இப்ப அனாவசியமா சொன்னா சாலம உங்ககிட்ட நகை கேட்டானா? சொல்லுங்க, ஏன் போய் சொல்றீங்க? அவன் என்ன ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணனும் சொன்னான். உங்ககிட்ட நகை பணம் கேட்கல. ஓ இது எல்லாமே பொய்ங்க, எல்லாமே பொய். ஐயோ, எனக்கு இந்த வீட்ல வாழறதுக்கே பயமா இருக்கு. அம்மா, என்னால இந்த வீட்ல வாழ முடியாது. எங்க என் உசுருக்கு எங்க உத்தரவாதம் இல்லைங்க. என்னையும் பிள்ளையும் கட்டி எங்க வீட்ல கொண்டு விட்டுருங்க. நான் எங்க வீட்டுக்கே போறேன். இந்த வீட்ல என்னால வாழ முடியாது. எங்க வாங்குங்க, நம்ம இங்க கிளம்பிடலாம். நம்ம போவோங்க, வாங்குங்க. நீங்க இல்லாத நேரம் உங்க பொண்டாட்டி பிள்ளைய கொன்னுருவாங்கங்க. நம்ம இங்க இருந்து போலாங்க. இப்படிலாம் சொல்லாதீங்க, வாய் அழிக்கிறோம். நாங்க ஒரு நாள் உங்களை அப்படி கொடுமைப்படுத்தல. பாத்தீங்களா? இல்லைங்க, சீக்கிரம் வாங்க. நம்ம இந்த ஊரை விட்டா போயிடலாம். நமக்கு இந்த ஊரு வேண்டாம்.
நானும் கோபப்படக்கூடாதுன்னு பொறுமை போனா நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்க? நடு தெரு வச்சு என் பிள்ளை கேவலப்பட்டு வந்தவன் நீதான். இப்ப என்ன என் பிள்ளை என்கிட்ட பிடிச்சு கூட்டு வரக்கு பிளான போடுதா? என் பிள்ளை வர மாட்டோம். அத சொல்லிட்டு நீங்க யாரு? அவரே என் புருஷன். என் புருஷன் இங்க இருந்தா அவரை நீங்க கொன்னுடுவீங்க, என்னையும் கொன்னுடுவீங்க, என் பிள்ளையும் கொன்னுடுவீங்க. நான் இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அண்ணே, இவங்க டிராமா போடுறாங்க அண்ணே. அண்ணே, என் கல்யாணத்துக்கு நீ 1 ரூபா செலவழிக்க வேண்டாம் அண்ணே. என் கல்யாணத்துக்கு நீ வந்தா மட்டும் போதுண்ணே, வேற எதுவுமே வேண்டாம். இந்த மண்ணை விட்டு மட்டும் போயிடாதண்ணே, சகலமும் உன்னை விட்டு போயிருன்னு. இந்த மண்ணை விட்டு போற அன்னைக்கு என் உசுறு போயிருண்டே. இதெல்லாம் வேண்டாங்க, நம்ம இங்க போயிடலாங்க. ஏதோ அவ வாழ்ற ஊர்ல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். காதலியா இல்லட்டாலும் ஒரு தோழியா என் கூட இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதுவும் உனக்கு பொறுக்கல. இப்பதானே முன்னாடி என் தங்கச்சி சொன்னா, காசு பணம் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு, நீ வந்து நின்னா போதுன்னு சொன்னா. வேற எதுவும் அவன் எதிர்பார்க்கலையே. நான் போய் நிக்கின்னு தானே எதிர்பார்த்தா. பெரிய இந்த டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ, குடும்பமே சேர்ந்து எனக்கு திராவ பண்ணுதே. எங்க இவங்க என்ன கொன்னுடுவாங்கங்க, என்னைய புள்ளிய கொன்னுடுவாங்க. எனக்கு இங்க பயமா இருக்குங்க. இவங்க நினைச்சு பேசுறாங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க வரதுக்கு முன்னாடி எனக்கு கொல்லதுக்கு தாங்க 2 பேர் முயற்சி பண்ணுனாங்க. அடிச்சு மூஞ்சி முதல்ல பேந்துரும். வேலைக்கு போயிட்டு புதுசா வருவானா, களைப்பா வருவானு, அவன் கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கட்டுன்னு கூட நினைக்க மாட்டேங்களா? ராட்சசி, பேய், பொழப்பை புடிச்சவள. கூட பொந்தலுக்கு நான் செய்யாம வேற எவன்டி செய்வான்? உங்க அப்பா செய்ய வேண்டியதானே? பெத்தாரு வளர்த்தாரு ஆளாக்குனாரு. மிச்ச கடமைய கூட பொந்தவன் தான் செய்யணும். நான் வளர்ந்து பெரிய மனுஷனாக தான் வந்து நிக்கிறேன். நான் தான் கவனிக்கணும். அவர் உடம்புல திராணி இருக்கிற வரைக்கும் உழைச்சு எங்களை காப்பாத்திட்டாரு. அவர் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைச்சு ஒரு வீடு வாசல கட்டி எங்களுக்கு சோத்த போட்டு படிப்பை கொடுத்தாரு. ஒரு மனுஷனால அவ்வளவுதாண்டி பிள்ளைங்களுக்கு செய்ய முடியும். அவர் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கட்டின இந்த வீடு உனக்கு வேணும். அவர் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வைத்த வயக்காடு உனக்கு வேணும். ஆனா அந்த மனுஷன் வேண்டாம். அவர் பெத்த புள்ள உனக்கு வேண்டாம். அவர் சொத்து உனக்கு வேணும். அவர் பிள்ளை கட்டி கொடுக்கறதுக்கு நீ 1 ரூபா சொல்லிக்க கூடாது. அப்படிதானே? ஏன் அத்தனை சொத்தையும் அவளா வாங்கிட்டு போறா? அத்தனை எனக்கு தான் எழுதி கொடுத்திருக்காரு. பயனுக்கு சொத்தும் பொம்பளை பிள்ளைக்கு நகை போட்டு கட்டி கொடுக்கறது நம்ம பண்பாடு. அதை நாம கரெக்டா பண்ணணும். உன் புருஷனுக்கு வர வேண்டியது வந்துட்டு, ஆனா அவளுக்கு போக வேண்டியது போக கூடாது. அப்படிதானே? நகை போட்டு கட்டி கொடுத்துட்டீங்க, என்ன இருக்குது? அத நீங்க இவ்வளவு நாள் வேலை வெட்டிக்கு போகாம இருந்து அழிச்சிட்டீங்களே. அடிச்சே மூஞ்சி வரல பேத்துறோம். அழகா ஒரு வக்கீல் தொழிலுக்கு போய்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா அந்த பிசினஸ் பண்ண சொன்னாரு, இந்த பிசினஸ் பண்ண சொன்னாருன்னு தெரியாத பிசினஸ்ல என்னை இறக்கி விட்டு என்ன நடுத்தருக்கு கொண்டு வந்த போதவி மூதவி. இப்ப சொல்றேன், என் தங்கச்சிக்கு 25 பவுன் நகை நான் போடுவேன். எதுக்கு என் தங்கச்சி யாருமே இல்லாத அண்ணாத மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்? கூட போந்த நான் எதுக்கு இருக்கேன், அப்பானே எதுக்கு இருக்காரு? ஊரறிய உலக அறிய நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். 25 பவுன் நகை 1 லட்ச ரூபாய் ரொக்கத்துக்கு நான் பேசியிருக்கேன். அட பாவி மனுஷா, யார கேட்டு இவ்வளவு முடி பண்ணினீரே? நான் யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட கேட்கணும். கெட்டவனே நான் எதுக்கு இருக்கேன்? நீரே என்கிட்ட கேட்கணும். அவ ஒண்ணும் உன் கூட பிறக்கல, என் கூட பிறந்திருக்கா. அவளுக்கு நான் தான் செய்யணும். உன்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்ல. இஷ்டம் இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்லைன்னா போயிட்டே இரு. ஆமா, நான் போயிட்டு அந்த ராணியை குட்டிச்சு குடும்பம் நடத்தலாம்ல. எதுக்கு இப்ப அந்த பொண்ணை இழுக்க நீ? போதாத்தி, அந்த பொண்ணை நீ வாழவே விட மாட்டல. நீ ஊர் விட்டு இப்படிதானே சொல்லி வச்சிருக்கா. இன்னொரு வாட்டி அந்த பொண்ணை பத்தி ஏதோ தப்பா பேசுன, சத்தியமா சொல்றேன்டி, உன்னை கொண்ட துண்டமாக்கிடுவேன். அந்த பொண்ணு வாழும்போது வாழ விடல. ஏய், இப்ப அவளுக்கு எனக்கு என்னடி சம்பந்தம்? நீ இவளுக்கு நகை நட்டு போட்டனா நான் ஊர் முழுக்க அப்படிதான் சொல்லுவேன். நீ ராணியை வச்சிருக்கன்னு நான் சத்தியமா சொல்லுவேன். நீ இவளுக்கு செஞ்சனா கேவலப்பட போறது அவதான். இந்த ஊர் உலகம் கண்ணீர் வடிச்சு சிந்துற பொம்பளை தான் நம்பும். உன்ன மாதிரி கோபப்படுற ஆம்பளைய நம்பாது. நடு வீதியில போய் நின்னு அழுதுகிட்டு யா புருஷன் ராணி கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னு சொன்னா சத்தியமா ஊர் உலகம் நம்பும். அதுக்கப்புறம் அவ வாழ்க்கைய நினைச்சு பாரு. சிவ வாழ்க்கை வேணுமா, உனக்கு உன் முன்னாள் காதலி வாழ்க்கை வேணுமா? முடிவு பண்ணிக்க. இவளுக்கு நீ செஞ்ச, நான் அதை சத்தியமா செய்வேன். கோட்டை, போலீஸ் ஸ்டேஷன் எல்லா பக்கமும் சொல்லுவேன். அதுக்கு ஆதாரமும் இருக்குது. ஜககால கில்லாடி தாண்டா, சொன்ன மாதிரியே மடக்கிட்ட. டேய், உனக்கு மச்சம் எங்கேயா இருக்குடா? நான் தான் சொன்னேன் அவனை சீக்கிரம் மடக்குவேன்னு. பாத்தியா, இன்னைக்கே மடக்கிட்ட. எங்க கிராமத்து சிட்டு. டேய், அவன் கையப்பட்டிருக்காதுடா. உனக்கு லக்கு தான்டா. ஆனா பிறந்தா
உன்ன மாதிரி மன்மதனா பிறக்கணும்டா. ஆசைப்பட்ட பொண்ணெல்லாம் பிரமாதம்டா. அதுக்கு என்ன மாதிரி கோடீஸ்வரனா பிறந்திருக்கணும். அது சதண்டா, நீ கோடீஸ்வர. ஆனா அவளை பார்த்தா ஏதோ இவளை எப்படிடா இந்த காலேஜ்ல இருந்து படிக்கா? அதான் யாரோ டொனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அதனாலதான் படிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் டைம் பாஸ். ஆள் நல்லா இருக்கல்ல, வச்சுட்டு பார்த்துட்டு முடிச்சுட்டு விட்டுணும். டேய், ஆனா உனக்கு உண்மையிலே உடம்பு முழுக்க மச்சந்தாண்டா. ஆதித்யா சும்மாவா? டேய், கிராமத்துல இருந்து வந்து பிசினஸ் பண்ண போறாளாண்டா. எவ்வளவு கொழுப்பு பத்தியாடா. இனி இந்த ஊர்ல நம்பர் 1 பிசினஸ் மேனா கொடி கட்டி பறக்கதா இருந்தா அது நான் மட்டும்தான். ஆசை காட்டுவேன், மயங்குவா, அப்புறம் என் நினைப்பிலேயே சுத்திட்டு இருப்பா. படிப்புல கொட்டை விட்டுருவா. டேய், சிக்கிருவாளாடா. சிக்குவாளா? சிக்கிட்டா எப்படிடா சொல்லுத? டேய், அவ என்ன பார்த்த பார்வை இருக்கு பாரு. கண்ணால் காதல் செய்தாடா. இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்த்தாடா. டேய், அந்த புள்ள படிக்க வந்து ரொம்ப நாள் ஆகுது. யாருமே எடுத்து பார்த்தது இல்ல. உன்னை மட்டும் பார்க்கான்னு எப்படிடா நம்புற? டேய், மத்த யாரையும் பார்க்கலன்னா நீங்களாம் அழகா இல்ல. நான் எப்படி இருக்கேன், என்ன பார்க்காம இருப்பாளாடா? டேய், காலேஜே அவளுக்கு வலை போட்டு பார்த்துச்சு, எவனுக்கும் சிக்கல. ஆனா இந்த ஆதித்யாக்கு நிச்சயமா சிக்குவா. இன்னும் 2 வாரத்துல மேட்ர முடிக்க. டேய், நிஜமாடா? ஆளு சூப்பரா இருக்கடா. கிராமத்துக்காரி மாதிரிலாம் இல்ல. பாக்கலாம்டா. அதுக்கு முன்னாடியே முடிச்சாலும் முடிச்சிருவேன். டேய், காலத்துக்கு அவளை வச்சு மிரட்டுற மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் இருக்கணும், புரியுதா? நாளைக்கு ஒருவேளை படிச்சு முடிச்சு நமக்கு எதிராக பிசினஸ் பண்ணிட்டானா அதான் அடிச்சு கொளுத்துடா. ஆனா என்னமோ அவகிட்ட இருக்குடா. அவ கண்ணு இருக்கு பாரு, கண்ணு செமடா. சத்தியமா ஒரு செகண்ட் நானே உண்மையிலே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. டேய் முடியலடா. அப்படி எத்தனை பொண்ணுகிட்ட நீ சொல்லிருக்க? எல்லா பிள்ளைகிட்ட நீங்க இப்படிதான் சொல்ற. டேய், காதலிக்கலாம், ஆனா இப்படி காதலிக்க கூடாடா. அது எப்படிடா 1 மணி நேரத்துக்கு ஒரு பொண்ணை காதலிக்கிற? அழகண்டா, அழக. டேய், ஆனா அவகிட்ட என்னமோ இருக்குடா, ஏதோ ஒண்ணு ஈர்ப்பு இருக்குது. அப்படியா? அப்ப விழுந்துட்டேன்னு சொல்லி. டேய், உண்மையா காதலிச்சு தொலைச்சிடாதடா. அப்புறம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாரு. புத்தி வச்சா அன்பு இல்ல, சொல்லி புட்டா குத்தம் இல்ல. என்னடி பாக்குற? மனசுல சொல்லண்டி. என் மனசுல ஒண்ணுமே இல்ல. அதான் தெரியுமா, உன் மனசுல ஒண்ணுமே இல்லன்னு. அதான் சொல்றேன், நீ கொஞ்சம் ஏத்துக்கீங்க. அதான் சொல்லிட்டேன், என் மனசு வெறுமையா இருக்குன்னு. வெறுமையா இருக்க பார்த்துட்டு ஏதாவது நிரப்ப முடியும். அதான் என்ன நிரப்பிக்கன்னு சொன்னேன். அங்க காலியா தானே இருக்குது, ஏத்துக்கிறது. அதுல ஏத்துக்க முடியாது. அதுதான் நானும் கேட்கேன், ஏன்டி ஏத்துக்கிற முடியாது? அங்கதான் ஒரு மண்ணு இல்லையா, பெரிய ஏத்துக்கிற வேண்டியது தானே? அது எனக்கா தோணணும். அதாண்டி கேட்க, எப்ப தோணும்? இல்ல என்ன பண்ண தோணும்னு சொல்லி. இந்த குதிர்க்கமா பேசுறீங்க பாருங்க, அது எனக்கு உங்களை பிடிக்கவே மாட்டேங்குது. குதிர்க்கமா பேசுங்க, வேலை ஒண்ணும் ஆகல. நான் வேற மறைச்சு பேசுனேன், அப்படி புத்துக்கிட்டு அனுப்புவது உனக்கு. வெளிப்படையாவே கேட்டுட்டேன், அப்பவே உனக்கு புரியல. இல்ல நான் மறைச்சு உனக்கு சொன்னேன்னு வச்சுக்கேன், விளங்கிறோம். 70 வயசானாலும் நம்ம 2 பேரும் இப்படிதான் பாத்துக்கிட்டே இருக்கணும். புள்ள குட்டி நீ எப்ப பெத்துக்கிறது? நான் இன்னும் காதலே சொல்லல, அதுக்குள்ள நீங்க அதுக்குள்ள போறீங்க. இதுக்கு எனக்கு உங்களை பிடிக்கல. 17 தான் பிளான போட்டிருக்கேன், ஒண்ணுக்கே வழிய காணல. யார கிட்ட பிளான் போட்டீங்க? அதுக்கு நீலாம் யோசிக்க வேண்டாம், நான் யோசிச்சா போதுண்டி. அதுதான் செய்ய மாட்டேங்க. என்ன கொல்லண்டி. எப்பதாண்டி என்ன கொல்லுவ? எனக்கு தோணல. சொல்லு, என்ன பண்ணா தோணும்னு சொல்லு. கையும் காலையும் சும்மா கெட்டி வச்சுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்தா ஒரு வேளை வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு 60 வயசுல? நீ சொல்ற மாதிரிலாம் நான் செஞ்சேன்னு வச்சுக்கேன், 60 இல்ல 70 வயசானாலும் பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப பேசாதீங்க சொல்லிட்டேன். இங்க பாரு, பொண்ணு சொல்லிட்டேன். இனிமேலாம் உன் பென்ஷன் எனக்கு தேவையில்லை. ஆமா சொல்லிட்டேன். என்னங்க? அதான் ஏற்கனவே நம்ம கல்யாணம் முடிஞ்சிட்டேன். அடியே அதான் நான் தாலி கட்டிட்டேன். இப்படி பாடா படுத்துற. அது நடிப்புக்கு நீங்க சொன்னீங்க, நான் வந்து நின்னேன். உனக்கு தண்டி அது நடிப்பு, நான் சீரியஸா தண்டி அடிக்க கேட்டேன். ஆனா அது படிச்சுட்டு பத்தியா? அது எப்படி போய் தாலியாகும்? எங்க அம்மா ஆசுவாத்தோட மேல தாளத்தோட சொந்த பந்தம் முன்னணியில உன் கட்டில நான் தாலி கட்டுனேன். அது எப்படி பொய்யாகும்? நீங்க நடிக்கதானே கூப்பிட்டீங்க. இவருக்கு புரிய வைக்கவே முடியாது. முடியாது, நீ கத்துனாலும் பரவாயில்ல. இப்ப என்ன விட போறீங்களா இல்லையா? நான் நிஜமாவே அடிச்சேன். சரிடா, என்ன விடுங்க. முடியாது,
என்னால முடியாது. எத்தனை நாள் தாண்டி நானும் பின்னாடி வந்துட்டு இருப்பேன். ம்? அதான் எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே. விடுங்க. முதல்ல என்னை விடுங்கன்னு சொன்னேன். அடிச்சிடுறேன். விடுங்க. முடிஞ்சா என்கிட்ட தப்பிச்சுக்க. இப்பெல்லாம் பண்ணாதீங்க. கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். பரவாயில்ல, நான் இன்னும் இருக்க அனுப்பேன். இருக்க அனுப்பேன். என்னை விட போறீங்களா இல்லையா? முடியாது முடியாது முடியாதுடி. ஐயோ, என்னை விடுங்க. முடியாது. என்னை விட போறீங்களா இல்லையா? வேண்டாம். வேண்டாம் சொல்லிட்டேன். முடியாது வேண்டாம். முடியாது வேண்டாம். முடியாது. ஓய், இங்க வேண்டாம். ஏய், ஓய். அது வந்து அது ஒண்ணு இல்ல. தண்ணி வேணுமா? வேண்டாம். அப்புறம் அது